ஹலோ கைஸ், வெல்கம் டு முன்று முடிச்ச ப்ரோமோ. டுடே எபிசோட என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி இருக்கால, நந்தினி வந்து இந்த மாதிரி புனிதா வந்து ஃபாலோ பண்ணிட்டே போவா. அவங்களுக்கே தெரியும். ஏன்னா இந்த மாதிரி வந்து நந்தினியோட தங்கச்சி இருக்கால புனிதாக்கு வந்து இந்த மாதிரி கௌஷிக் கால் பண்ணியிருப்பான். கால் பண்ணி எங்க அன்னைக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா, அதே மாதிரி என் ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு நீங்கள் தாங்க சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னோன்னே அதை வந்து நந்தினி கால் பண்ணி அப்படின்னா அந்த ஃபோன் எடுத்து நந்தினி பேசியிருப்பா. பேசிட்டு வந்து டவுட் பட்டிருப்பா. எப்படின்னா இப்போ எதுக்கு மறுபடியும் வந்து கூப்பிட்றான், அப்போ என் தங்கச்சி புனிதா வந்து என்கிட்ட போய் சொல்கிறாளா, ஏன்னா என்கிட்ட வந்து பேச மாட்டேன் இது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து மன்னிப்பு கேட்டால், இப்போ என்னன்னா வந்து வீடு வரைக்கும் கூப்பிட்றான், இவ்வளோ வந்து பல்ல கட்டிட்டு போகிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறானே அவன் சொல்லிட்டு சந்தேகப்பட்டுட்டு இந்த மாதிரி புனிதாட்ட வரும் கேட்கலான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து புனிதா வருவாளா. புனிதா வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு போடின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே, இல்லை ஆஃபீஸுக்கு டைம் ஆகிடுச்சு நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு அவன் வேகமாக கிளம்பும் போது காலில் அடி போட்டு உட்காந்துருப்பா. அப்போ கூட நந்தி இந்த மாதிரி கேட்பா, உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி கேட்பா. சரி நீ ஆஃபீஸுக்கு நீ லீவ் போட்டுன்னு சொல்லிட்டு ஒரு காரணமாக தான் லீவ் போட சொல்லுவா. இவன் வந்து லீவ்லாம் போட முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மலிப்பி விட்டுக்கிட்டு சரியான காரணம் இல்லாமல் சும்மா சும்மா சாக்கு போக்கு சொல்லிட்டு இருப்பாளா. அப்போ வந்து இந்த மாதிரி நந்தினி வந்து டவுட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவா. அப்போ வந்து இவன் வந்து அவன் கூப்பிட்ட மாதிரி வீட்டுக்கு தான் போக போகிறான்னு சொல்லிட்டு நந்தினிக்கு வந்து ஒரே பயமாயிடும். அப்படின்னா நம்ம தங்கச்சி தப்பான இடத்துக்கு போகிறாளே, அவன் பொறுக்கி பையன் வந்து ஏதாச்சும் பண்ணிடுவானோன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் தடங்கள் வேறு நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஏற்கனவே சுரேக்காவை அவன் வந்து செத்து போன மாதிரி கனவுலாம் கண்டிருப்பாள். அவரோட இதெல்லாம் வச்சு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இன்றைக்கி சும்மா விடக்கூடாது, இவங்களை ஃபாலோ பண்ணியே போகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆட்டோவில் ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க. அது தெரியாமல் இந்த மாதிரி நந்தினி தங்கச்சி புனிதாவும் கௌஷிக்கும் பல்ல கட்டிகிட்டே போயிட்டுருக்காங்க. புனிதா வந்து அவள் ஃப்யூச்சரில் என்னென்ன ஆகணும் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா கௌஷிக்கிட்ட. கௌஷிக் வந்து இதாண்டி உனக்கு லாஸ்ட் நாள், இன்னையோட உன் கதை முடியுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் இன்ஜெக்ஷன்லாம் போட மாட்டேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்ன நடக்க போகுதுன்னு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்களை போகலாம். இந்த மாதிரி கௌஷிக் வந்து வா இதான் உனக்கு லாஸ்ட் நாள்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போயிட்டு இருப்பாங்க. இது சூர்யா ஒரு தடவை கூட நந்தினிக்கு வந்து இந்த மாதிரி மேப் பார்க்க சொல்லி கொடுத்துருப்பாங்க, லைவ் லொக்கேஷனாக பார்க்க. அதை பார்த்து தான் வந்து நந்தினி வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. அப்படின்னா கௌஷிக் இது புனிதாவை எப்படின்னா லொக்கேஷன் ஆன் பண்ணி வச்சிருப்பா. புனிதா லொக்கேஷன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி புனிதா எங்கெங்கே போகிறா அதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருப்பா. அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருப்பா. அதோட ஒரு கட்டத்துக்கு போகும்போது இந்த மாதிரி அவளுக்கே தெரிஞ்சிருச்சு இந்த வீட்டுக்கு தான் போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் இதுக்கு மேலே எனக்கே தெரியணும்னு சொல்லிட்டு அந்த டிரைவர்கிட்ட சொல்லிட்டு நான் சொல்ல போங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது அவங்களும் வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. சுரேகா வீட்டுக்கு புனிதாவும் கௌஷிக்கு போயிடுறாங்க. இந்த விஷயத்தை வந்து நம்ம எப்படியாச்சும் நம்ம அதான் சார்ட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூர்யாவுக்கு கால் பண்ணி அதான் சார் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லும்போது, நந்தினி நான் ஒன்று சொல்லிட்டு தானே வந்தேன், நான் வந்து நம்ம கம்பெனியில் வந்து ஒரு மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, மும்பையிலேருந்து ஒருத்தர் வரான்னு சொன்னார்ல, அவர் வர லேட் ஆகிடுச்சு சொல்லிட்டு நான் தான் எல்லா வேலையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் இப்போ ஆஃபீஸில் தான் இருக்கேன், என்ன பிரச்சனை சொல்லு நந்தினின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கும்போது, அதான் சார் நான் உடனே ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறேன் வாங்க அதான் சார் அப்படின்னு சொல்லுவாளா. அதோட சரின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு முதல்ல எதுக்கு பதட்டப்படுற, அது முதல்ல சொல்லுன்னு சொல்லும்போது, அதான் சார் நான் சொல்கிறது கேளுங்க, நீங்கள் முதல்ல வாங்கன்னு சொன்னோன்னே சரி வாரேன் லொக்கேஷன் அனுப்பிட்டு இல்லை வாரேன்னு சொல்லிட்டு சூர்யாவும் கார் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். நந்தினி வந்து இதுக்கு மேலே வேணும் சும்மா விடக்கூடாது, எவ்வளோ தைரியம் இருந்தால் என் தங்கச்சியை வந்து இந்த மாதிரி அடிக்கடி வீட்டுக்கு கூப்பிடுவான்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போய் அப்படி என்னதான் இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு நந்தினியும் போகிறா. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சுரேகா வந்து அந்த கட்டி போட்டுறப்போல அவள் வந்து என்ன பண்ணுறான்னா கௌஷிக் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த இன்ஜெக்ஷனை மட்டும் போட்டு விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறேன். நான் அதுக்குங்க இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புனிதா கேட்குறா. எங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லைங்க, இப்போ நான் உள்ளே போனால் கத்துவாங்க, அதனால் நீங்களே போட்டு விட்டுறீங்களா, இல்லாட்டா நான் வந்து பின்னாடி வந்து அவங்களுக்கு பிடிச்சிக்கிறேன் இன்ஜெக்ஷன் போடுங்கன்னு சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் கௌஷிக் போய் அந்த மாதிரி சுரேகா வந்து பிடிச்சிக்கிறான். சுரேகா வந்து கத்திக்கிட்டு இருக்கா. அப்படின்னா சுரேகா முடிஞ்சு அவ்வளோ புனிதாக்கு தெரில. புனிதா வந்து அப்படியே ஊசி எடுத்துகிட்டு வாரா. ஊசி எடுத்து வந்தோடனே இவ கன்ஃபார்ம் பண்ணிடுறா சுரேகா. அப்படின்னா இவ தான் வந்து என்னை கடத்திருக்கா, அப்போ நந்தினி தங்கச்சி சேர்ந்து தான் என்னை கடத்தி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குது, ஏதோ விச ஊசி போட்டு என்னை கொல்ல போகுதுன்னு சொல்லிட்டு சுரேகா வந்து ரொம்ப முண்டிக்கிட்டே இருக்கா. அவள் சீக்கிரம் ஊசியை போடுங்கன்னு சொல்லும் போது இந்த மாதிரி புனிதா வந்து அப்படியே ஊசியை இன்ஜெக்ஷன் பண்ணிடுறா. பண்ணோடனே சுரேகா மயக்கப்பட்டு விழுந்தோடனே அதோட என்னங்க ஆச்சு உங்களுக்கு, இந்த இன்ஜெக்ஷன்லாம் போட சொன்னீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க முடியாமல் இருக்காங்களா அதனால தான் இன்ஜெக்ஷன் போட சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது டப்புன்னு வந்து சுரேகா சரி உங்கள் முகத்தை நான் பார்க்கலாமா சொல்லிட்டு இந்த மாதிரி புனிதா கேட்குறா. இல்லைங்க அதெல்லாம் பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரின்னு சொல்லிட்டு கௌஷிக் வந்து கீழே போயிட்டு என்னங்க நான் இன்னொரு இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கீழே போவோம். என்னங்க இன்னொரு இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கீழே போய் அவன் இன்னொரு இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு வரும்போது அதுக்கிட்ட சுரேகா முடிஞ்சது வந்து புனிதா பார்த்துட்டு வந்து ஐயோ இது சுரேகா மாவாச்சேன்னு சொல்லிட்டு அப்போ வந்து இவன் தான் கடத்தி வச்சிருக்கானா சுரேகா மாவான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு கீழே வரும்போது டப்புனு கௌஷிக் மேலே வந்தார். எங்கெங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து நான் தெரியாத மாதிரியே புனிதா காட்டிக்க ட்ரை பண்ணுறேன், அப்படின்னா இவனை இவளை ஏதாச்சும் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு இந்த கீழே தான் வரேன் வாங்க கீழே போகணும்னு சொல்லுவோம். இல்லை நீங்கள் மேலே இருங்க அப்படின்னு சொல்லும்போது என்னங்க ஒரு மாதிரியாக பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது அப்படி தான் பேசுகிறேன் நீங்கள் மேலே இருங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு வாங்க ஆஃபீஸ் போகணும்னு சொல்லும்போது இல்லை இன்னைக்கு நீங்கள் ஆஃபீஸ் போக நான் லீவ் போட்டுருங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கௌஷிக் சொல்கிறான். இல்லைங்க நான் ஆஃபீஸ் போய் அவன் எங்கள் அக்கா இன்னைக்கு லீவ் தான் போட சொன்னான், நான் தான் லீவ் போடாம வந்துட்டேன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் தெரியாது, நீங்கள் இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் வந்து
போகக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னேன். என்னங்க ஒரு மாதிரியாக பேசுறீங்கன்னு சொல்லும்போது, இல்லை நான் கரெக்டாக தான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எங்க நீங்கள் ஏதோ தப்பாக பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது, நான் எங்கே தப்பாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு, உள்ளே போடின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மரியாதைலாம் பேசுகிறேன். என்ன வாடி போடலாம் பேசுகிறீங்க, உள்ளே போனால் போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறேன். இல்லைனா அவ்வளோதான் உனக்கு நடக்கிறதே வேறுன்னு சொல்லிட்டு டப்புன்னு வந்து புனிதா ஒரு அற அழுகிறான் கௌஷிக். அரைஞ்சோடனே புனிதா வந்து அழுகிறா. ப்ளீஸுங்க என்ன எதுவும் பண்ணாதுங்க, விட்டுருங்க விட்டுருங்க, உங்களை நம்பி தானே நாங்கள் வந்தேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது, ஏன்டி நான் எப்படி என்ன நம்ப உன்னை எனக்கு 2 வாரம் தான் தெரியும், அதுக்காட்டி நம்ம முழுசாக நம்பிடுறியடின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருப்பான். இன்னொரு சொப்புன்னு அரைஞ்சிக்கிட்டு இருப்பான். அரைஞ்சிட்டு சேரில் உட்காரு, இந்த இன்ஜெக்ஷன் அவனுக்கு போடணும்னு சொல்லும்போது, என்ன இன்ஜெக்ஷன் கேட்கும்போது, என்ன இன்ஜெக்ஷன் அது சொன்னால் தான் நீங்கள் விடுவியோ, நீ மட்டும் இந்த இன்ஜெக்ஷன் போடலைன்னா இவன் உன்னை எங்கேயா கழுத்து நினச்சி கொண்டுரு வேண்டியன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, தயவு செய்து என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து புனிதா வந்து கதறி அழுதுகிட்டு இருக்கான். இதெல்லாம் சவுண்டு கேட்ட வந்து நந்தினி வந்து ஐயோ என் தங்கச்சி ஏதோ பண்ணுறான்னு சொல்லிட்டு வேகமாக உள்ள வந்தோடனே இன்ஜெக்ஷன் போட போகிற சமயத்தில் டப்புன்னு வந்து நந்தினி தட்டி விட்டுட்டு என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அக்கா இவன் வந்து சுரேகா அம்மாவை கடத்தி வச்சிருக்க இவன் தான்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புனிதா சொல்கிறா. புனிதா சொன்னோடனே இங்கே பாரு ஒழுங்கா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆயிடுறான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நந்தினி சொல்லிக்கிட்டு இருக்கா. பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. என்னங்கடி ஒரு ஆளாக வந்துக்கிட்டே இருக்கீங்க, இன்றைக்கி உங்களை இங்கேருந்து உயிரோட போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கௌஷிக் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட அத்தா சார் வரட்டு நான் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லும்போது அவன் வரதை காட்டி அவங்க 2 பேரும் கொலை பண்ணி போட்டு போயிட வேண்டியன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கௌஷிக் வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணி பார்க்குறேன். நந்தினி ஏதோ கொஞ்சம் சண்டை போடுவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. சமாளிச்சுட்டு இருக்கும்போது சூர்யா கரெக்டாக வந்துடுறான். வந்துட்டு இந்த லொக்கேஷன் தான் சொன்னான், ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ள தான் இருப்போம்லான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேகமாக வந்துகிட்டு இருக்கான். அப்படின்னா வீட்டுக்குள்ளே போகலாமா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூர்யா யோசிக்கிறான். இன்னும் அடுத்தவங்க வீடில் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி என்ன பண்ணுறா, எதுக்கு இங்கே வர சொன்னா சொல்லிட்டு சூர்யா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவளை வந்து புனிதாட்ட சொல்கிறா, புனிதா மாமா வெளியே வந்தாலும் வந்துடுவார், நீ போய் மாமாவை கூட்டிகிட்டு வான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னே. இங்கே நின்று வெளியே போனேன் அக்காவை கொத்தி போட்டுருவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூரியவன் அங்கே புனிதா கௌஷிக் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அக்காவுக்கு ஏதாச்சும் பண்ணிடுவாங்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இது மாதிரி புனிதா பயந்துகிட்டு இருக்காங்க. எதுக்கும் பயப்படாத புனிதா, போய் மாமா வெளியே வந்துட்டாரான்னு பாருன்னு சொன்னே. மேடையிலேருந்து பார்க்கும்போது மாமா வெளியே நிற்பாரா, மாமான்னு சொல்லிட்டு புனிதா கத்துறா. மேலே புனிதா பார்த்து என்னாச்சு புனிதான்னு சொல்லிட்டு வேமா சூர்யா உள்ள வரான். அவளை வந்து இது தெரியாமல் கௌஷிக்கும் வந்து நந்தினி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து நந்தினி சொப்புன்னு ஒரு அரைஞ்சோடனே டப்புன்னு சூர்யா வந்து பார்த்துறான். பார்த்து வந்து எவ்வளோ தைரியம் இருந்து என் பொண்டாட்டி அடிப்போம் சொல்லிட்டு சூர்யா வந்து ஒரு 2 சேர்த்துட்டு ஒரே மிதிக்கிறான். மிதிச்சுட்டு வந்து என்னாச்சு நந்தினி கேட்குறான். அதான் சார் இவன் தான் அதான் சார் சுரேகா கடத்தி வச்சிருக்காங்க, நம்ம புனிதா வர ஊசி போட்டு கொலை பண்ண பார்க்குறான் சார் சொல்லிட்டோன்னே. அப்படியான்னு சொல்லிட்டு சொப்புன்னு ஆட்டி அடிச்சு இந்த மாதிரி கௌஷிக்கை பிடிச்சோன்னே கௌஷிக் வந்து சூர்யா தள்ளி விட்டு ஒரே இடமா ஓடிடுவான். இதெல்லாம் கேமராவில் வந்து இந்த மாதிரி எவ்வளோ பார்த்துருப்பா. எப்படின்னா மாதைங்க பார்த்துட்டு வந்து எல்லாம் நம்ம பிளான் படி நடக்காம எல்லாம் சொதப்பி போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனில் இருக்கா. ஆனால் சூர்யாக்காத்துக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் பண்ணிடுறான். சூர்யா அட்மிட் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிடுறான். இன்ஃபார்ம் பண்ணோடனே டாக்டர்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சுந்தரவழி எல்லாரும் வந்துடுறாங்க. வந்தோடனே இவன் எப்படி கரெக்டாக சூர்யாக்கா இருக்கிற வீட்டுக்கு போனான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க. கேட்டோடனே தெரியலன்னு சொல்லி அவன் வந்து என்னை லவ் பண்ணி ஏமாற்றிட்டான், எல்லாத்துக்காரன் நான் வந்தான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நடிக்காது எல்லாத்துக்காரன் நீ தான் அவன் மேலே பழைய போடுறியான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சுந்தரவழி சொல்லிட்டு இருக்கா. அப்போ டாக்டர்லாம் பார்த்துட்டு வந்து அவங்களுக்கார மயக்கூசி போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அப்படியான்னு சொல்லிட்டு எல்லாரும் வாயை பிறந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா பை பை, see you.